அதுதான் சொல்றேன், உன் மேல பங்க சொல்லு வந்து இந்த எல்லாம் கை விட்டுட்டாங்கல்ல, என்ன பண்றது? எனக்குன்னு அதான் சொல்றேன், எனக்குன்னு ஆதரவு இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்குன்னு ஆதரவு ஒண்ணு அமைச்சு கொடுக்கணும்னு கேட்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு உனக்கு அமைச்சு தரேன். உனக்கு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி ரத்த பொண்ணே போயிருச்சு, ரத்தனை கணவனும் போயிட்டான், தனி மரம் உனக்குன்னு உண்டானதை நான் அமைச்சு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பை காப்பாற்றுறேன். போ, எதையும் பயந்துக்காத. நான் நோயே இல்லாத 31 நாள் நான் சரி பண்ணிடுறேன். புரியுதா? சரி, விளக்கம். ஒரு ராசிபுரம். ராசிபுரம்பா, வாங்க மனப்படுறீங்க கொடுங்கப்பா. ராசிபுரம்ங்களா? ஒவ்வொருத்தங்களும் போடுங்க ஐயா. ஒருத்தருக்கு தள்ளாதீங்க, பொறுமையா போட்டு இப்படியே வாங்க, போட்டு இப்படியே வாங்க. அங்க போறீங்க, பொறுமை பொறுமை. தள்ளிங்க போடுங்க. சொல்றத கேளு. மாலை போடுறீங்களா? அம்மா நீங்க இப்படி வாங்க. இல்ல எல்லாரும் போடலாம். குறி வந்து ராசிபுரம் முதல்ல குறி போடுங்க. உட்காருங்க, கூப்பிடுவாரு, அப்ப நீங்க வந்தா போடுறோம். போடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிட்டு ஒடியாடுங்க இங்க. அதனால கருப்பசாமி நம்மளால அங்கிட்ட போகவும் முடியல, வர முடியல. அதனால கருப்பசாமி ஒரு மன நிம்மதி அங்க இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால கருப்பசாமி இங்கே கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு 7 மாசத்துல உன் சொத்தை மீட்டு கொடுத்துறியா? இது சத்தியம். புரியுதா? நீ ஒண்ணு முடிச்சுக்கோ, ஒண்ணுதான் உத்தரவு. நீ 10 கோரிக்கை வச்சு எதுவும் நடக்கணும்னா கருப்பசாமி பொய் சொல்லிச்சுன்னு ஏனாலும் அவ சொல்லுறான். விளக்கம். தாரமங்கலம். தாரமங்கலம்பா, தாரமங்கலம் அபிநந்தன் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, தாரமங்கலம். கருப்பசாமி 2, தாரமங்கலம்பா, கருப்பசாமி 3. அப்படியா? கருப்பசாமி வேலூர். வேலூர். வராங்க சாமி, வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. பரமத்தி வேலூரியா? பரமத்தி வேலூருங்களா? யாரு? நான் சொல்றது பரமத்தி வேலூர். அம்மா நீங்க என்ன ஊர்மா? பரமத்தி வேலூரப்பா, தொட்டுக்க முடியாதுங்க. நீங்க நீங்க பரமத்தி அங்க இருந்து எவ்வளவு தூரம்? வண்டி வாங்கணும்னு கேட்க வந்தது யாரு? அது எப்படி தெரியல, நல்லா வாய் பேசுறியா? முந்தாடி கழுத்துக்கு போட்டு சண்டை போடுறல்ல, அது தெரியுது இல்ல? வண்டி வாங்கணும்னு கேட்க வந்திருக்கீங்க. விட்டாலும் போலாம், நோய் தொட்டு கும்பிடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையில மன நிம்மதி இல்லை. வாழ்க்கையும் போர்க்காலத்துல தான் நிக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வாழ்வோ சாவோ 2 முடிவுல இருந்தா. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப திடீர் அப்படின்னு பார்த்தாலும் மாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பொருளாதார தடை. இன்னைக்கு சிறு சிறு காசா சேர்த்து 1 2 சேர்த்து இன்னைக்கு ஒரு 10 ரூபா கையிலையும் வச்சிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையிலையும் பல போட்டிகள் இருக்குது. என் சொந்தத்துல சொல்றேன். கருப்பசாமி உத்தரவிட்டு தாய்த்து போட ஒரு இடத்துக்கு போனீங்களா? யாரும் போனீங்க?
நேரம் கெட்டு போச்சு, ஏதோ அங்கே போனாவாச்சும் ஆகுன்னு சொல்லி தாயத்து போட போயிருக்கணுமே. யாரும் இல்லை சாமி. சத்தியமா நான் கோயிலுக்கு அருப்புசாமி சாமி கோயிலுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ அதே எனக்கு கை விட்டுருச்சு. நான் போறதே இல்லை. கருப்புசாமி கை விட்டுருச்சா? அப்புறம் சாமி போனேன் 26 வருஷம் நான் போய். இப்போ நான் யாரு? நீங்க கருப்புசாமி தான். நீயாச்சும் கை கொடுக்கணும். எனக்கு யாரு ஆதரவு தனியோட தான் இருந்துட்டு. சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்கமாரும் எதிர்ப்பு, கட்டான கணவனும் எதிரி. உடச்சு சொல்லாமா மறைச்சு சொல்லாமா? நீங்க எப்படி சொன்னாலும் சரி சார், நான் ஏத்துக்கிறேன் சார். இது என்ன ஏத்துக்கிறது? நான் தான் தனிமனிமா நிக்கிறேன் சார். அததான் சொல்றேன், தேவையில்லாத பங்க சொல்லுக்கும் நீ ஆளாகி இருக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சோ தெரியாதையோ நாம எல்லாம் தலை முழுகிட்டோம் அப்படின்னு ஒண்ணு முழுகிட்டாங்கல்ல. சரி சரி, முழுவனா போய் சரி நான் நடத்தி நிறைவேற்றுவேன். கொஞ்சம் தாமதம் ஆகும். கருப்பசாமி அதை நிறைவேற்றி தரேன். கருப்பசாமி புரியுதா? உன்னுடைய குளறுபடி இல்லாத வழிவகுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் வாங்க வாய்ப்பும் இருக்குது. அதனால கருப்பசாமி நீ தைரியமா வாங்கி ஓட்டலாம். புரியுதா? 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்துருவேன். இன்னைக்கு இதெல்லாம் நினைச்சு உடல்நிலையே பாதிப்படுறது. ஏன் என்ன பண்றதா? உடல்நல பாதிப்பா இருக்கணுமே, தூக்கம் மென்மை இல்லையே. ஆமா சாமி, அப்படிதான் சாமி. நீ பல சிந்தனையை போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி அதெல்லாம் விரட்டிடுறேன், நல்லா வழிவகுத்து கொடுத்துறேன். உன்னுடைய எந்த ஒரு குழப்படியா இருந்தாலும் மாளிகை கருத்தை தீர்த்து கொடுத்துறேன். சரி சரி, அது எத்தனை நாள் கூட நான் கை கால் வேலை பண்ணி தந்துட்டு நான் வாங்கிட்டாக நான் அதே பேர் பண்ணி கொடுத்தாரு. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வந்து செய்யறேன். எனக்கு ஒரு மாசம் கூட சரி கருப்பசாமி 90 நாள்ல அமைச்சு தரேன். எத்தனை நாள்? 90 நாள்ல அமைச்சு கொடுத்தா எந்த ஒரு தங்கும் தடையும் இல்லாத வழிவகுத்து நீ போய் கேட்கிற இடத்துல உனக்கு முன்ன நின்று அவனை நான் கொடுக்க வச்சேன். அதுதான் சொல்றேன், உன் மேல பங்க சொல்லு வந்து இந்த எல்லாம் கை விட்டுட்டாங்களே, என்ன பண்றது? எனக்குன்னு அதான் சொல்றேன், எனக்குன்னு ஆதரவு இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்குன்னு ஆதரவு ஒண்ணு அமைச்சு கொடுக்கணும்னு கேட்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு உனக்கு அமைச்சு தரேன். உனக்கு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி சட்ட பொண்ணையும் போயிருச்சு, ரத்தனை கணவனும் போயிட்டான், தனி மரம் உனக்குன்னு உண்டானதான் நான் அமைச்சு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பை காப்பாற்றுறேன். போ சேர்த்து இல்லாம குடும்பத்தை அதுதான் போ, நான் அமைச்சிருக்கிறேன். போ. சரி விளக்கையா? கருப்பசாமி மெட்டலா? மெட்டலாப்பா, மெட்டலா மெட்டலா வந்திருக்கீங்களா? மெட்டலா மெட்டலாங்கப்பா. மெட்டலா அப்படியா? மெட்ராஸ். மெட்ராஸ் பா, மெட்ராஸ் வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. மெட்ராஸ் தொட்டு கும்பிட்டு ஒரு வாரமான இல்லைங்கப்பா. கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? அப்படியா? கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் கட்டுமனை ஒண்ணு வாங்கணும்னு கேட்க வந்திருக்கணும். வீடு வாங்கணும்னு கேட்க வந்தது யாருப்பா? நீங்களா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு திருமண தடை அப்படின்னு கேட்க வந்து கல்யாண தடை அது இல்லைங்க. மீதி ஆளு போய் உட்காந்துக்கோங்க. போய் உக்காரியா? மீதி ஆளு எந்திரிச்சு போய் உட்காந்து சொன்னீங்க மட்டும் இல்லைங்க. நீ வீடு வாங்கணுமா? எங்க மாப்பிள? அப்புறம் எப்படி? போன வாரம் வந்து பிள்ளைக்கு புத்திர பாக்கி வேணும் தாய் வாங்கிட்டு போச்சு, அந்த மாதிரியா? அதுக்கும் ஊங்கறியா? உங்ககிட்ட அழைச்சிட்டு வாதாயே, அவங்கள கூப்பிட்டு வரதாமா. அப்புறம் எப்படி வராத மாப்பிள்ளைக்கு நீ எப்படி பொண்ணு தேடுற? அப்புறம் எப்படி நடக்கும்? இது என்ன நியாயம்? கேளு, மக்களை கேளு. நான் வர வச்சு தர மாட்டேன். அவெல்லாம் என்ன நம்ப மாட்டாங்களா? நீங்க ஒன்னா நம்புவாங்களா? அழைச்சிட்டு வந்தா தானே. கருப்புசாமி நான் வர வைக்கிறேன்.
புரியுதா? உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு மனக்கவலை தீர்றதாய். புரியுதா? அதே மாதிரி வாழ்க்கை ஒண்ணு, இப்ப நடந்த வாழ்க்கை ஒண்ணு. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ரூபா வருமானமும் இருக்கு. டைலர் அப்படின்னு வரணுமே, என்ன தொழில்? டைலருங்க துணி சம்மந்தப்பட்டதை தைச்சிருக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழிலும் மேம்படுத்திருந்தாங்க, மன சிக்கல் இல்லை இப்ப. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு 4 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். உன்னை யாராவது திட்டினாங்க. புரியுதா? உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டதும் சரி, புகுந்த இடத்துலையும் சரி, தேவையில்லாத திட்டினீங்க இன்னைக்கு சரணம் போட்டுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அதனால கருப்பசாமி உனக்கேன்னு எந்த ஒரு குழம்புடி இல்லைதாங்க. நீ யாரையும் ஏமாத்தி யாரும் 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நீ நினைக்கல. புரியுதா? நீ ஐயோ பாவனா ஆனா கையோட வருது. யாருக்கு உதவி கொண்டு போறிய நீ மாட்டிக்கிற. புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த ஒரு குழம்பு இல்ல தீர்க்கணும். இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு இடம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு கேட்க அது இங்கிட்ட வச்சுக்க போகுது ஐயா. இங்க யாரும் எடுக்க மாட்டோம். தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பெண் தெய்வம் வருது. இருந்தாலும் அந்த மேசக்காரனும் வரேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உன்னை நம்பி மனப்பூர்வமா வரேன், எனக்கு அந்த இடம் உன்னை அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்கறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை அமைச்சு தரேன். அமைச்சு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஏதோ மனக்கவலையில் இருக்குறியா? எல்லாத்தையும் நம்பி நீ மோசம் ஆகி போயிட்டியா? இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லையே. இது நல்லவங்களால 4 பேர்த்தால நீங்க பேசி சிரிச்சுட்டு இருக்கிற. ஆனா உன் கட்டுமனையில அதுவுலையே எனக்குன்னு உதவி பண்ண ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி யார் எந்த பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் தனி மரம்னா எப்படி, நான் மலையில மரம் இருக்குது இல்லையா, அந்த மரம் மாதிரி நீ உனக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி ஊத்த ஆள் இல்லையா? காற்று மழை வந்தாதான் உனக்குன்னு உணவு, இல்லைன்னா காஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கணும், வறண்டு போய் தான் இருக்கணும். உன் வாழ்க்கை அப்படிதான் ஆயிடுச்சு. தொழிலுக்கு போனாலும் சண்டை சச்சுரு வரும். ஆமாண்ணா ஆமா, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உனக்கு சொல்லி எல்லாம் ஆதரவு சொந்த பந்தம் இருந்தோம், நீங்க அத்தாந்தாரத்தில் நிக்கிற. அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடியும் ஆகாதியா. ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஏற்கனவே ஆன பொண்ணு தான் அம்மன், கட்டு பொண்ணு தான் அம்மன். அது கூட பிள்ளைய நீ 4-5 இடத்துல அது கூட கேட்ட, அதுவும் இல்லைன்ட்டாங்க. அதுவும் 4-5 இடத்துல கேட்டாரு, நாங்க அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. அதனால கருப்பசாமி இது எந்த ஒரு தங்கம் தனியா இருந்தாலும் போய்க்கிடணும் நல்லபடியா. எதே எனக்கு என்ன வழிவத்து கொடுக்கணும், 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வர கஞ்சா கூட காசு ஊத்தினா சரி அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா திருமணம் அமைச்சுட்டாங்க. ஆனா கட்டு பொண்ணு தான் அமைய, எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற. யாரும் பூசேரியா இருக்கணுமே, என்னால பூசேரி குடும்பத்துல வருது. இன்னைக்கு பூசாரியா இருந்தாலும் கருப்பசாமி குளறுபடியா இன்னைக்கு பல சாபத்தை ஏற்றிருக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு பெண் தெய்வத்துக்கு பூசாரியா இருந்தது. யார் ஒண்ணு இறந்து போனது, இப்ப ரத்த சம்பந்தம் பார்க்க அண்ணன். இன்னைக்கு அதுவும் திருத்திலே ஆகல. இன்னைக்கு எல்லாம் சாபத்தீரால பல கவலையில பல தொந்தரவு இருக்கிற. இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தா செதறி போச்சு. வாரிசுன்னு சொல்றதுக்கே ஆள் இல்லை, அந்த நிலவையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி உயிர் சேதங்கிறது இதோடு நான் நிறுத்திடுறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு வாரம் ஒரு 10 குழந்தைங்களுக்கு, அனாதை குழந்தைங்களுக்கு, கால் 3 முட்டை குழந்தைங்களுக்கு, வாரம் ஒரு 10 குழந்தைங்களுக்கு சனிக்கிழமை வேண்டாம் சாப்பாடு கொடுத்துருவோம். போட்டுற கருப்பசாமி இதான் உனக்கு இன்னும் பரிகாரங்கிறது, இதுதான் உன் கர்மாவை தேய்க்கிறதுக்கு நான் வழியை காட்டிட்டேன், அதை கொண்டு போய் செஞ்சிடு. கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு குளர்வு இல்லை. 7 மாசத்துல திருமணத்தை அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற, உன்னால நான் கேட்பேன், உன்னால முடியாது. அதனால உன் சக்தி என்னன்னு சொல்ல எனக்கு.
சரி விலகத்தை சொல்லியா? ம். அப்படியா? கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு இடம் வேண்டாம். சைவ சாப்பாடு என் மக்களுக்கு அன்னதானம் போடுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு யார் ராதிக்காங்கிறது யாருங்க? உத்தரவிட்டு நீங்க பொண்ணால கெட்ட சொல்லு வர வாய்ப்பு வருவியா? நீங்க உஷாரா இருந்துட்டு புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். 7 மாசத்துல திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என் மக்களுக்கு சைவ அன்னதானம் போடுறியா? கட்சி கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாசத்துல எந்த ஒரு தங்கும் வரை இல்லாத வழிவத்து இந்த கருப்பம் ஓட வந்து உன் கஷ்டத்தெல்லாம் போட்டு மங்களத்தை ஒன்று சிறப்பா அமைச்சு வழிவத்து கொடுத்தாரு. கொஞ்சம் சீட்டு சாதம் சாப்பிடக்கூடாது, கல்யாண சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வயசு வந்து சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நிறுத்திடுங்க. புரியுதா? இன்னைக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் முருகப்பெருமான் வரணும்னா புரியுதா? அதனால அவரு உங்ககிட்டயும் இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு உனக்குன்னு நீ சீட்டை சாப்பிட்றதுனால இன்னைக்கு உன்னை தொடச்சிட்டு இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சினா உனக்கு நல்ல வழி காட்டு. புரியுதா? சரி விலகத்தை சொல்லியா? சரி கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் வேலைக்காக கருப்பசாமி கொஞ்சம் உடல்நல சரியில்லை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு மன சங்கடங்கள் இருக்கு தாயி. உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா உன் கட்டுமனை சுற்றி எல்லாம் எதிரி தான் தாயி. இன்னைக்கு அதில் வந்து இன்னைக்கு மீண்டும் வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சிறுசுல இருந்து பல போட்டிகள் அந்த எதிர்ப்பு வந்து நீ தாண்டி வந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் கைகளெல்லாம் விட்டு போகுது, நடக்கவும் முடியல, மனசுல நிம்மதியும் இல்லை. தேவையில்லாத கட்டுமனையிலே கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு. புரியுதா? ஆனா கருப்பசாமி இது என்ன தெரியல, எது செய்வன கோளாறு என்ன தெரியல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இது செய்வன கோளாறுன்னு இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஜாதக பொருத்தங்கிறது கொஞ்சம் மாற்றத்தில் இருக்கு. கீரி மாம்பது தான், ஆனா அடிச்சுப்பீங்க, அடுத்த நிமிஷமே சேர்ந்து இருப்பீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராது, எந்த ஒரு உயிர் சேதமும் வராது. இன்னைக்கு தேவையில்லாத விரைய செலவு, இன்னைக்கு விரைய செலவு தான் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி மக்கமாரும் இன்னைக்கு வந்து கல்வியிலேயே தடையா இருக்கணும். இன்னைக்கு அதுதான் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு இப்ப ஏதோ ஒரு வேலை வச்சு அப்படின்னு பார்த்தாலும் வயிற்று கல்விட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளர்வு இல்லாத வலியுறுத்தலையா. இருந்தாலும் கருப்பசாமி சேர்க்கைங்கிறது வேண்டாயா இல்லையா? இன்னைக்கு சேர்க்கை வேண்டாம் புரியுதா இல்லையா? சேர்க்கையெல்லாம் ஏற்கனவே கீழே உளுந்து ஏற்றிச்சிருக்கணும். பேசனை ஏறிட்டு வந்திருப்பிய, பேசனை ஏறுற மாதிரியும் வருவியா? கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கு. 9 மணி 10 மணின்னா வீட்டுக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர? புரியுதா? ஆனா கருப்பசாமி சேர்க்கையை கொஞ்சம் நிறுத்திக்கியா? புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் யோசனை பண்ணிடுறேன். நீ 4 பேருக்கு நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கிற. ஆனா நன்மைக்கு உண்டானதுக்கு அந்த கருப்பு உங்களோட வர எந்த ஒரு போக்குவரத்துலையும் பாதிப்பு வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? மன நிம்மதியை கொடுத்துறேன். புரியுதா? கருப்பசாமி இப்ப நான் ஒண்ணு மனசுல நினைச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் நடக்குமா நடக்காதான்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுகள்லாம் இல்ல, ஏதோ நாமளும் 4 மாதிரி இருக்கணும், கடனை காட்சி கட்டி இருக்கணும். அதுதான் யார் இன்னைக்கு நாமளும் 4 பேர் மாதிரி நிக்கணும், 10 ரூபா சம்பாதிக்கணும். இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு குலதெய்வத்தோட அவங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி நீ அவங்க மனசுல தெய்வமா நினைச்சு. அதனால கருப்பசாமி உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் புரியுதா? அதே மாதிரி யாருக்கு பசிக்குதுனாலும் உன்கிட்ட இருக்கிறத இருக்கு உதவி பண்ற. புரியுதா? அந்த உதவியால உனக்கு எந்த பாதிப்பு வராங்க. புரியுதா? உங்க கூட நான் நிக்கிறேன், உனக்குன்னு எந்த தீமை வந்தாலும் அதை நான் விரட்டிடுறேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் தொழில் செய்யற இடத்துல உனக்கு ஒரு பேரும் புகழும் வர அளவுக்கு நான் ஏற்படுத்துறேன்.
புரியுதா? எந்த ஒரு பங்கம் இல்லாத, பங்கச்சொல் இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து நீ அழைச்ச பொருளுக்கு இந்த மாளிகை ஒரு கருப்பை வெள்ளை குதிரை ஏறி உன் கட்டுமணிக்கு உனக்கு முன்ன நான் நிற்பேன். நீ எங்கிட்டு போனாலும் சுருட்டு வாசனையோட உன் கூட வருவான். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டே எல்லாமாவும் நீ எடுத்து கும்பிடும். எல்லாமா இருக்கிறா அதை எடுத்து செவ்வாய்க்கிழமை கண்டா விளக்கு போட சொல்லு. கருப்பசாமி உத்தரவிட்டே நான் காப்பாற்றுறேன். அதே மாதிரி அன்னத்துக்கு எந்த ஒரு குழம்பு இல்லாத கருப்பசாமி வழிவகுத்தார். வேற என்ன கேட்குறேன்? அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிரக சூழ்நிலையால் இருக்குது. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எந்த ஒரு சண்டை சச்சரவு இன்னைக்கு வரும். தேவையில்லாத கொஞ்சம் உடல்நிலையும் கெடும். கேட்டாலும் உயிர் சேதம் இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். இப்போ கொஞ்சம் தேவையில்லாத சவுண்டு தான் விடுவார். ரொம்ப பிடிச்சி ரொம்ப இஷ்டப்படுற ஒரு இடத்துல வச்சுருந்தோம். இப்போ நான் நாட்களும் கூட்டிட்டு போகிறோம். மடி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண வராது. நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சாலும் கையில் நிற்கிது. எல்லாம் பாட்டுட்டே போயிடுது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி ஒரு மாதம் படுத்து போட்டலாமா? இல்லையா? அதுவும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதுவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடி போட்டாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், வாங்கணும். அதனால் கருப்பசாமி உன் புத்தியை மாற்றி நான் நிறுத்தி கொடுத்துறேன். சண்டை சச்சரவு இல்லாத உன் கட்டுமணிக்கு நான் வர வச்சேன். இந்த கறியை வந்து உள்ளுக்கு சாப்பாட்டில் கொடுத்துரு. கருப்பசாமி இதுக்கு மேலே நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு நிறைய செலவு. உடல்நல கெட்டதுனால இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ண? இன்னைக்கு நிறைய செலவாயிருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் தாமதாகி போச்சு. இன்னைக்கு அங்கங்க ஆப்ரேஷன் வந்துருக்குங்க. அதனால கருப்பசாமி இன்னைக்கு நடை உடை அப்படின்னு பார்த்தாலும் பேச்சு வார்த்தையும் வர்ற நரம்பெல்லாம் போட்டு விட்டுக்க முடி போட்டாங்க. அதனால இன்னைக்கு எவ்வளோ செலவாயும் நடை உடையும் தாமதமாக இருக்குது, பேச்சும் புரியலை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் முடிஞ்சிருக்கணுமே. ஜாதகத்திலே எப்படி உயிரோடு இருப்பான்னு கேட்டிருப்பாங்க. ஜாதகம் பார்த்தியா? என்ன சொன்னாங்க? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த மறுகுழப்பு. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த சமயம் அப்படின்னு பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம், சண்டை சச்சரவு நடந்திருக்கணுமே. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல எந்த பாதிப்பு வராதியா, உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. இன்னைக்கு ஏதோ ஒரு சிறு சிறு தொழில் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணுமே. தொழில் அமைக்கலாமா? கருப்பசாமி இன்னைக்கு தள்ளு வண்டி அப்படின்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு பல கடை அந்த மாதிரி போட்டு உட்கார வச்சு உனக்கு அமைச்சு வழிவகுத்தலாமா? அது இப்போ முடியாதுயா. பழைய காலம் எல்லாம் இப்போ முடியாது, கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? அதனால கருப்பசாமி நீ சிரமப்பட வேணாம். உனக்கு என்ன டெய்லியும் ஒரு 1000 ரூபா வருமான வடிவத்தை கொடுத்தா போதுமா? புரியுதா? கருப்பசாமி நான் வியாபாரம் நல்லா நடந்தா போதுமா? கருப்பசாமி அதான் சொல்றேன், நான் நல்லபடியா வடிவத்தர்றேன். போன உட்கார வச்சு டெய்லி ஒரு 1000, புரியுதா, ஒரு பழம் விற்பனை அப்படிங்கிறத அமைச்சு தரேன். கருப்பசாமி இப்போ ஒரு வண்டி வாகனம் இருந்தும் போயிருக்கணுமே. நான் சொல்றது இப்போ வண்டி வாகனம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காரோ இல்லை மோட்டார் சைக்கிளோ இருந்து போயிருக்கணும். புரியுதா? இந்த ஒரு சூழ்நிலை அதாவது கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி கொடுத்துறியா. உன்னுடைய உடல்நலை அப்படின்னு பார்த்தாலும் நான் படிப்படியாக சரி பண்ணி தரேன்.
ம்? அந்த பேச்சு சரி விளக்கம். ம் கருப்பசாமி அப்படியா? இந்த மீசக்காரன் வேற இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறீங்களே? வேற எங்கேயாவது பார்த்தீங்களா? அதான் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. கால் நடக்க முடியாம விட்டு அதான் சொல்றேன், இன்னொரு இடத்துக்கு போனாங்க, போயும் சரியாகலை, கொஞ்சம் காசு தான் செலவானது, புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் படிவடியா சரி பண்ணி தரேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி காப்பாற்றுறேன். ஐடியா காலனி இங்கிட்டு வா. யார் அங்கிட்டு தேவா? நல்லா மெல்லு. அல்லெல்லாம் ஒட்டி போச்சா? ஏந்திரியா? அப்படியே இங்கிட்டு வா, இப்படி வா. உடனே ஓட முடியாது, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுத்துறேன். வா அப்படியே வா. பிடிக்காதீங்க, பிடிக்காதீங்க, எதையும் பிடிக்காதீங்க. நீ பிடிக்காது, நீ வாங்க ஐயா பார்த்து. சரி விளக்கம். ம் கருப்பசாமி சரி. ம் கருப்பசாமி மலேசியா. மலேசியாப்பா? மலேசியான்றது வந்திருக்கீங்களா? மலேசியாங்கப்பா, மலேசியா. சொந்தக்காரன் சொல்றீங்க, நான் போய் வா கேட்டு என்ன சொல்லுன்னு வந்திருக்கணையா? மலேசியாங்கப்பா, சொந்தக்காரங்க சொல்லி வந்திருக்கணும்ப்பா வா கேட்கறதுக்கு. கருப்பசாமி 1, மலேசியா. கருப்பசாமி 2, மலேசியாங்கப்பா. கருப்பசாமி 3. அப்படியா? ம் கருப்பசாமி ஆத்தூர். ஆத்தூருங்கப்பா, வராங்க சாமி. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. தொட்டு கும்பிட்டு ஒரு வரமா இல்லைங்க, வாங்க வாங்க. அப்படி தொட்டு கும்பிட்டு ஐயா பேசாதீங்க. அப்படியா? யாரு? கருப்பசாமி உத்தரவாயத்துக்கு கேட்க வந்திருக்கணியா? உத்தரவாயத்துக்கு அப்புறம் கேட்க வந்தியா? உட்காந்துக்கிட்ட சொந்தோட வந்து பெரம்பலூர் மாவட்டம், இருக்கிறது வந்து ஆத்தூர் வட்டம் வருது. குழந்தை பைக்கு இல்லைன்னு தானே கூப்பிட்டேன். அப்புறம் என்ன இன்னும் உனக்கு டோர் நம்பரோட சொன்னாதான் நீ ஒத்துப்பியா? போய் தொட்டுக்கோங்க. பெரம்பூர் ஒரு வட்டம் போட்டு உன் டோர் நம்பர் போட்டால் தான் நீ ஒத்து வருவ. இல்லைன்னா உன்னை 9 வாரம் உன்னை இழுக்க அடிக்கிறேன். வா நீ என்னென்ன வேணும்? நீங்கள் அந்த உட்காருது ஐயா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அடைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புத்திரபாயங்கமெல்லாம் கொஞ்சம் தடை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு 35 நாள் இருந்துருக்குமே. என்னாச்சு அப்புறம் சொல்லியா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. தெரியலையா?
எப்படி ஆபரேஷன் ஆச்சு? கிளஞ்சிருக்கணுமே, உனக்கே தெரியலையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு புணர்வு இல்லாத புத்திரபாகியம் அமைச்சு தரேன். ஏன்னா ஆண் வரிசையமோ பொண்ணு வரிசை தாயே, எதா இருந்தாலும் பரவாயில்லையா, எதா இருந்தாலும் பரவாயில்லையா? ஆனா கருப்பசாமி புத்திரபாகியம் அமைச்சு தரேன் தாயே. அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? யாருக்கு இஷ்டம் இல்லை இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு? அப்படியெல்லாம் இல்லையா உனக்காயா? அதான் சொல்றேன், ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லை மனசுல. என்ன படிக்கிறியா? புத்திர பாக்கியம் அமைக்கலாமா? முடிச்சியா? கருப்பசாமி அமைக்கலாமாயா? ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குலப்படியா இருந்தாலும் நான் தீர்த்தரேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் குலதெய்வ ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிறீங்களே, தாமதம் ஆகுது. யா நீ போயிட்டு வா, நான் இப்போ உத்தரவு கொடுத்துருந்தாயே, நீ உத்தரவாய் அமைச்சிருந்தாயே கையடியா. நல்லா சாப்பிடு, எல்லாத்தையும் போட்டு வாயில. போட்டு உனக்கே இஷ்டம் இல்லை, இதுலயே தெரியுது. அது கனிங்கிறது சார் எப்படி சாப்பிடணும்? சாப்பிடணுமா? சாப்பிட 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 எல்லாத்தையும் பிள்ளைங்க கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவாகி அமைச்சிடுறேன். என்ன பண்ணுவோம்? மக்களுக்கு அன்னதானம் போட்டு கடை வெட்டி பொங்கல் வச்சா நீ தான் எடுத்துட்டு போய் ஆகும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிடுறியா? விட்டு ஒண்ணு கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல உத்தரவாகி அமைச்சுட்டார். சத்தியம் கொஞ்சம் கோழிக்கறி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சாப்பிடக்கூடாது. தொழிலுக்கு வச்சுக்கியா? ஈரோடு. இப்போ ஈரோடுங்கப்பா, ஈரோடு வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? ஓரளவுக்கு உன் சொத்தையே உன்கிட்ட இருந்து அபகரிச்சு உன்னை ஏமாத்தணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் கருப்பசாமி இப்போ பிரச்சனையை ஒரு அளவுக்கு நான் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால கருப்பசாமி உனக்குன்னு உண்டானதை நான் அமைச்சு தருவேன், புரியுதா? உனக்குன்னு மன வேதனை வேண்டாம், இதை நினைச்சு மனசுல வேதனைப்பட்டு இருக்க வேண்டாம். ஆனா கருப்பசாமி எந்த ஒரு தங்கம் தடையில்லாத வலுவுக்கு உன் கூடையே நான் கூட நிற்பேன். உனக்கு யாரு ஏமாத்தணும்னு நினைச்சாலும் நான் விடமாட்டேன்,
உனக்குன்னு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி கூட இருந்து காப்பாத்து. புரியுதா? 10 பேர் நீ நம்புற, நீ 10 பேரும் உனக்கு காலை வாரி விடுறாங்க. புரியுதா? அதனால யார் ஏதோ தீமை நினைச்சாலும் வெறுப்ப நான் விடமாட்டேன். கூட நிற்பேன். உனக்கு நீ எப்ப பிரச்சனைனாலும் அந்த கருப்புசாமி அழைச்சினா நான் வெள்ளா குதிரையோட கூட வந்து நிற்பேன். நீ உப்பத்து தண்ணி குடிச்சாகணும். அதனால கருப்புசாமி உன் சொத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ குழப்பத்தை உண்டாக்கிடுவீங்க. புரியுதா? அதனால கருப்புசாமி நீ எதுக்கும் நீ மனசு தளர வேண்டாம். கருப்புசாமி கூட வர. கருப்புசாமி உத்தரவிட்டு திருமண தடை அப்படின்னு கேட்க வந்துருக்கணும். கல்யாண தடை யாருப்பா கேட்க வந்தது? நீங்களா? இல்லைங்க, ஓரமா இல்லைங்க. போலாம். உட்காந்துக்கோங்க, போங்க. தொட்டு கும்பிட்டு நில்லுங்கண்ணா. போன அடிப்பையில் பண்ணோம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மன சங்கடத்தில் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் எனக்கு பிறந்த பையன்லாம் இன்னைக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கே இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி மன சங்கடத்தில் இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளபடியா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு அங்கும் பங்காளியும் சரி, மாமா மச்சனும் சரி, ரத்த சம்பந்தப்பட்ட உருவம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனா கருப்பசாமி எனக்கு தாய்க்கு தாயாவோ தவப்பனுக்கு தவப்பனாவோ நீ தான் எனக்கு நிவர்த்தனை பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறேன். போய் தொட்டு கும்பிடு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு தரையா? நீங்க இருந்தாலும் கருப்பசாமி தார தோஷமும் இருக்குது. புரியுதா? ஆனா கருப்பசாமி அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி திருமணத்துக்கு அமைச்சு தர. அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? என்ன வருது? எத்தனை இடம் வெட்டுற? ஒரு இடம் வெட்டிறியா? நம்பலாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க வெண்ண முடியாத வேற ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறிய, அதுவும் செய்யல. ஒரு காரியம் நடந்துருச்சு, ஏன் இன்னும் செய்யாத இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவகுத்தர. பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் இருக்குது. புரியுதா? எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். திருமணத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எத்தனை இடம் வெட்டுற? கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி 4 மாசத்துல கருப்பசாமி திருமணத்தை அமைச்சு கொடுத்தாரு. அமைச்சு கொடுத்தா சரி விளக்கம். போரமான இல்லம்மா, பின்னாடி ஆளு வராங்கல்ல. சங்ககிரி சங்ககிரி வராங்க சார். வாங்க அடி தட்டுங்க. சரி விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கடன் பிரச்சனை டிரைவராது தொட்டுக்க முடியா? நீ இல்லையா விவசாய நீ தொட்டுக்க முடியும். உனக்கு புரியுது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மன வேதனை தீராத இருக்கு. எல்லாம் எனக்கு ரொம்ப நஷ்டம். புரியுதா? இன்னைக்கு கட்டுமனை சுத்தி எல்லாம் எதிரியா இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி யாரு எந்த எதிர்ப்பா இருந்தாலும் நீ தான் பாத்துக்கணும். குண்டங்கள் வீட்டுக்கு ரெண்டைகள் நினைக்கிறாங்க. உன்னோட இதை சாப்பிட்டு உனக்கே எதிர்ப்பாயிட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி யாரு எந்த தீமை நினைச்சாலும் கருப்பா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு கேட்கிற. கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு தரேன். புரியுதா? நீ நினைச்ச காரியமும் கொஞ்சம் கை கூடாது இருக்கு. புரியுதா? கொஞ்சம் தாமதம் ஆகும். நல்லபடியா அமைச்சு தரேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத வலுவக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இடம் விட்டு இடம் மாறி இருக்கணுமே. இடம் விட்டு இடம் மாறிடு. இப்ப அந்த கட்டுமனையும் இப்ப சரியில்லாத இருக்கு. கருப்பசாமி உத்தரவிட்டு இடம் மாத்திரியா? நல்லபடியா வலுவக்கிறேன். 10 ரூபா மிச்சத்தை உண்டாக்கி கொடுக்குறேன். கருப்பசாமி நான் வர வைக்கிறியா? ஒரு கஷ்டத்தை உண்டாக்குறேன், நானும் வரும். புரியுதா? மன நிம்மதி இல்லாத இருக்கு.
தெய்வத்தையே வெறுக்குது, என்னையே வெறுக்குது. புரியுதா? அதனால கருப்புசாமி எந்த ஒரு குளர்வு இல்லாத நான் மாத்தி அமைக்கிறேன், குடும்பத்தை ஒன்றும் ஒழித்துறேன். இன்னைக்கு அந்த தாய் அப்படின்னு பார்த்தோம் போய் முடங்கி படுத்துக்குது. புரியுதா? அதனால கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தா கண் பார்வையும் கொஞ்சம் தொந்தரவு இல்லை, அதை நான் தீர்த்தேன். புரியுதா? நல்லபடியா வருமானத்தை வலுவத்தரேன், மனச்சிக்கல் இல்லாத வடிவத்தை கருப்பசாமி எல்லாம் ஒன்று கொடுத்துறேன். குலதெய்வத்தை வழிபாடு கொண்டுட்டு வாயா. கருப்பசாமி இன்னும் 2 மாசம் ஆகும், அதுக்கு மேலதான் அதை ஏடு எடுக்க முடியும். புரியுதா? அதுக்கு மேல நான் ஏடு எடுத்து நான் என்ன பிரச்சனையை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்கவலை இல்லையா? உன் கட்டுமனையிலையும் பல போட்டிகள், ஏதோ தொழிலும் ஆகலை. புரியுதா? தொழிலும் ஆகலை. இன்னைக்கு எந்த ஒரு பயிரும் வச்சாலும் எல்லாம் நஷ்டம் தான் ஆயிடுது. அதனால கருப்பசாமி இதே செய்வன கோளாறு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு செய்வன எல்லாம் இல்லை, அவனுக்கு என்னடா அப்படிங்கிறத கண்ணடிதான். புரியுதா? செய்வன கோளாறுலாம் கிடையாது. அதே மாதிரி கருப்புசாமி உன் கட்டுமனைக்குள்ளேயும் இன்னைக்கு பெண் தெய்வமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கருப்புசாமி 21 மந்திரவான் தோட்டத்தில் இருப்பன. புரியுதா? அதை எடுத்து நீ வழிபாடு பட்டுடுவான். உனக்குன்னு உன் எதிரியெல்லாம் விரட்டி விட்டுறேன். புரியுதா? எந்த ஒரு மனச்சிக்கல் இல்லாத வடிவத்தை கொடுத்தாரு. பல போட்டிகள் பல பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கிறாங்க. யார் எதை நினைச்சாலும் கருப்புசாமி கூட வரையா. புரியுதா? எந்த ஒரு மனக்குளர்வும் இல்லாத கருப்புசாமி உன் மேலேயே நான் வருவேனே. ஏன் வந்துட்டுதான் சொன்னேன், திடீர்னு பார்த்தா மன தைரியத்தை கொடுத்து தானா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உங்க கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு படமும் ஒன்று உடஞ்சிருக்குது, அதை எடுத்து வெளியே போட்டுருச்சு. புரியுதா? கருப்பசாமி முன்னேற்றத்தை அமைச்சு தரேன். புரியுதா? அதுதான் நான் சொல்றேன், உனக்கு வர்றது உங்களுக்கு போயிடுச்சு. அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு குளர்வும் இல்லாத கருப்பசாமி காப்பாடு. திருமணம் அப்படின்னு பார்த்தா சித்திரைக்கு மேலப்பா நான் வழி. சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருக்கீங்களா? அருள்ங்க சாமி. சரி. கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்கப்பா, வராங்க சாமி. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க கோயம்புத்தூர். சீக்கிரம் வேணா வாங்க, தொட்டு கும்பிட்டு இல்லைங்க, படி தொட்டு கும்பிட்டு. தொட்டி கும்பிட்டு நில்லுங்கண்ணா, லைனா நில்லுங்க. இந்தாண்ணா பாதி பேர் நில்லுங்க. கோயம்புத்தூரா முன்னாடி வாங்க. சரி, விளக்கம் ஒரு வாரமா இல்லைங்க. வாரமா நில்லுங்கம்மா, நல்ல நிற்க. கருப்பசாமி யாரு மருத்துவமனை அப்படிங்கிறது யாரு? மருந்து சம்பந்தப்பட்டது யாரு? சரி இல்லைங்க. இது வராங்க வராங்க. கருப்பசாமி விளக்கம். சரி, சொத்து பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? சொத்து பிரச்சனைன்னு கேட்க வந்தது யாரு? இதுல சொத்து பிரச்சனை யாராச்சும் கேட்க வந்தீங்களா? நீங்க போய் உட்காந்துக்கோங்க. வாங்கய்யா, உங்களுக்கு தான் வாங்கண்ணா. ஏமா கோயம்புத்தூராமா? சரி, கண்ணாடி 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 கழட்டிட்டு போங்க. பேசாம இருங்கய்யா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி பிரச்சனை. அதே மாதிரி கருப்பசாமி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டு வச்சிருக்குதா ஆப்ரேஷன். அப்புறம் நான் என்ன பண்றது? அதை வச்சு நான் என்ன பண்றது? அது இல்லாத இருந்தா நான் சரி பண்ண முடியும். எடுத்து நீ தப்பாகி போயிட்டா கத்துவ அப்படி இல்லை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு ஓரளவுக்கு நான் சரி பண்ணிட்டேன்.
கருப்பசாமி ஓரளவு நான் சரி எடுத்துறேன். உங்ககிட்ட தகுடு வச்சிருக்குது, நான் கையை வச்சு தவறாயிட்டா என்ன பண்ணுவேன்? புரியுதா? அதான் சொல்றேன். இன்னைக்கு தகுடு வச்சிருக்குது, நான் அதை கையை வச்சு ஏதோ தப்பாயிட்டா என்ன ஆகுது? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிறைக்க மன குளிர கருப்பசாமி கூட வரேன். உனக்கு எந்த ஒரு வலி இல்லாத வலியுறுத்தி கொடுத்தாரு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி மூச்சு திணறு அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு இருக்குமே, மூச்சு திணறு அப்படின்னு கொஞ்சம் வந்துருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு தொடர்பு இல்லாத நான் தீர்த்தேன். வருமானம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லா பொருளாதாரம் எந்த ஒரு தடை இல்லாத இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு என்ன பிரச்சனை? இந்த உடல்நலம் பாதிப்பு. கொஞ்சம் பேசாம இருங்கப்பா, பேசாம சாப்பிடுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். திருமணமும் தடையா இருக்கு, திருமணமும் தடையா இருக்கு. புரியுதா? இன்னைக்கு நேர காலமும் சரியில்லையா? நீ எதை தொட்டாலும் நஷ்டம்தான். இப்ப விரைய செலவு தான் நிறைய. நீ இப்ப ஏதோ இந்த விரையத்தோட ஏதோ ஒரு திருமணம் கூடுமான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் தடைப்பட்டு போயிருக்குது. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு 3 அமாவாசை வந்துட்டு இருக்கோம். கருப்பை உத்தரவிட்டு திருமண தடையை நான் போய்க்கிறேன். ஆமா, புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி நான் தீர்த்து கொடுத்தேன். புரியுதா? கனியை தரேன், உள்ளுக்கு சாப்பிட்டுக்க, கை காலுக்கு தேய்ச்சிக்க. நீங்க எதனாலும் ஒண்ணு கேளு. ஒன்னும் உடல் நிலையை பார்த்துக்கோ, இல்லையா மக்களுக்கு திருமணத்துக்கு பாரு, இல்லையா கட்டுமனை அமைக்கலாம்னா கட்டுமனை அமைக்கலாம். ஒவ்வொன்றா தான். அதான் நான் என்ன சொன்னேன், 3 மாசம் வரணும், 3 கோரிக்கை வச்சிருக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு கடைசியா நான் பொய்க்கார ஆவறதா சொல்லி எதுவுமே நடக்கல அப்படின்னு அங்கிட்டு போய் என்ன ஏசுவேன். புரியுதா? அதனால 3 அமாவாசை வா, நான் பண்ணி என்ன நினைக்கிறான்னு சொல்றது. நான் எதையும் சொல்லல, அவன் மனசுல ஒண்ணும் இல்லை. நீ விட்டுரு, அவனை விட்டுரு. நான் திருச்சி கொடுக்குறேன், நீ கம்முன்னு இரு. இருக்கிறது ஒரு பையன் தானே, கொஞ்சம் பொறுமையா கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறியா? போய் வா. ஒரு சீக்கிரம் பரமண்டா அமைச்சு கொடுத்தாங்க. சரி, விளக்கம். பெருந்துறை. பெருந்துறைங்கப்பா, பெருந்துறை. கருப்பசாமி 1, பெருந்துறையில இருந்து வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 2, பெருந்துறை. கருப்பசாமி 3, பெருந்துறைப்பா. சரி, கொங்கனாவரம். கொங்கனாபுரம்ப்பா, கொங்கனாபுரம். கொங்கனாபுரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? கொங்கனாபுரம். எடப்பாடி கொங்கனாபுரம். எடப்பாடி கொங்கனாபுரம்பா, எடப்பாடி கொங்கனாபுரம். சரி, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சிங்கப்பா, கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கீங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்கவலையில தான் உன் கட்டுமண்டையில இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி பல பிரச்சனையை நீ தாங்கிட்டு இருந்த. இருந்தாலும் கருப்பசாமி எங்க உனக்கு கூட்டு போலாமா அப்படின்னு கூட புத்தி மாறாட்டம் வந்துருக்கு.
ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி உன் கூட இருக்குது. இன்னைக்கு எல்லாம் என் கூட இருந்தோம். இன்னைக்கு எத்தனையோ வருமானத்தை கொடுத்தேன். என்னை கண்டுக்க ஆள் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு அனாதையா நான் நிக்கிறேன். அதனால கருப்பசாமி யாரு எதை நினைச்சாலும் கருப்பசாமி நான் அவங்கள கூட ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு மனசுல மனக்கவலையை நினைச்சிருக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட மனக்கவலையை போய்க்கிறியா. உனக்குன்னு எந்த ஒரு குளர்வும் இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற புரியுதா. அதனால கருப்பசாமி பல போட்டிகளையா நீங்க அங்கும் பங்காளி எல்லாம் நீங்க பல சிந்தனையை நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படா அவனை விரட்டணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், பல சிந்தனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. யார் ஏதோ சிந்தனையை மாத்தணும்னு நினைச்சாலும் நான் கருப்பசாமி கூட நிற்கிறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். உன்னுடைய உடல்நிலையும் படிப்படியா ஒரு அளவு செல்வனை கொடுத்தாரு. பல கஷ்டங்கள் இருக்குது. எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருந்தாலும் கருப்பசாமி காப்பாத்துறியா. சரி விளக்கம். கருப்பசாமி மல்லூர். மல்லூருங்கப்பா, மல்லூர் மல்லூர் வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ பல கவலைக்கு நீ போராடிட்டு இருக்க. நீங்க பல பிரச்சனைக்கே போராடிட்டு இருக்கிற. அதே மாதிரி கருப்பசாமி நீங்க தொழிலும் கெட்டு போச்சியா. உடம்பு நல்லாதான் இருக்குது, நீயே அதை நினைச்சிருக்க. அதே மாதிரி கருப்பசாமி தொழில் முன்னேற்றங்கிறது தடையா இருக்குதுங்க. இன்னைக்கு பொருளாதாரமும் தடைபட்டுருச்சு. இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு உடல் நலையால இன்னைக்கு நிறைய செலவாயிருச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குளர்வு இல்லாத நான் தீக்கிறேன். இந்த ஒரு ஆலயத்துக்கு போனி என்ன சொன்னாங்க? இல்லையா போயிட்டு வந்தியா? என்ன சொன்னாங்க? அங்கேயும் வாக்கு வந்துச்சு. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உயிர் சேதம் வராதியா. இன்னைக்கு நீ மனம் பயத்தலதான் இருக்கிற, புரியுதா. அதனால கருப்பசாமி குலதெய்வத்தை வழிபாடு பண்ண. யாரு எதை சொன்னாலும் நீ எதையும் போட்டுக்காது. இந்த காதல வாங்கி இதுல முத்து, புரியுதா. மன நிம்மதி இல்லாத நீ பல பயத்துல நீ இருக்கிற. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நோயே இல்லாத நான் சரி பண்ணிடுறேன். ஏற்கனவே டாக்டர் காட்டினியா, என்ன சொன்னா? ஆப்ரேஷன் பண்ணி வச்சு எனக்கு மருந்து இல்லை அப்படின்ட்டு நாட்டு மருந்து வேணா சாப்பிட்டுக்கலாம். கருப்பசாமி அந்த நோயே இல்லாத சரி பண்ணிடலாமா? 31 நாள் கழிச்சுக்கிட்டு வா, நான் அந்த நோயே இல்லாத சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டா எனக்கு என்ன பண்ற? எத்தனை இடம் வெட்டுற? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் எங்க கணக்கு வச்சுக்க. உன் நோயை நான் சித்திரி பண்ணிடுறேன். சத்தியம் அடியா. நீ 31 நாள் கழிச்சு செக்கப்பை பார்த்துட்டு என்கிட்ட வந்து வரணும். கருப்பசாமி அவன் டாக்டர்கிட்ட போனா எந்த நோயே இல்லைன்னு சொல்லணும், புரியுதா. அந்த அளவுக்கு நான் வழிவகுத்தேன். குறுக்க நிக்காதம்மா, மா தள்ளி நின்று.
கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? நீ அதுக்கெல்லாம் எதையும் பயந்துக்காத. நான் நோயே இல்லாத 31 நாள்ல நான் சரி பண்ணிடுறேன். புரியுதா? சரி. கருப்பசாமி மேட்டூர் மேட்டூருங்கப்பா. மேட்டூர் மேட்டூர் சரி. விளக்கம். யாரு டிரைவர்? யாரு டிரைவர்? யாருப்பா? நீங்க டிரைவரா? வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. சரி. விளக்கம். அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டைங்கப்பா. அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்களா? கருப்பசாமி ஒண்ணு. அம்மாப்பேட்டைங்கப்பா. ஆமா. காலத்தை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு யாரு திருவினை? கணவன் மனைவி திருவினை. அதே மாதிரி கருப்பசாமி வம்பு வழக்கு, தேவையில்லாத மன சந்தேகம், மனசுல சந்தேகம் நினைச்சிட்டு திருவினை இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். யாரு சாவு போனது? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இறங்கச்சு உன்னாலையும் சரியில்லையா? புரியுதா? தேவையில்லாத நீங்க மனசுக்கு நினைச்சதா எதையும் சொல்ல வேண்டாம். புரியுதா? வருமானமும் இப்ப கெட்டு வச்சு இன்னைக்கு நீ அடுத்தவனதான் எதிர்பார்க்கிற. இன்னைக்கு இருந்த வருமானமும் தொலைச்சு விட்ட. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறையும் இல்ல குடும்பத்தை ஒன்றுபடுத்துற. நீ கொஞ்சம் கேப்பார் பேச்சு கேட்கிற, அதை கொஞ்சம் நிறுத்திக்க. புரியுதா? தாய் தகப்பன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தகப்பன் இருக்க வாய்ப்பு இல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி அவரை எடுத்தும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. சாங்கியின் சம்பிரதாயமும் சரியா பண்ணல. நீங்க உங்க அட்டுமனையை கருப்பும் சுத்திட்டு இருக்குது. உனக்கு 10 ரூபா வருமானம் இல்லாத கெட்டு போகுது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு கணவன் மனைவி ஒன்றுபடுத்திடலாமா? இதுக்கு மேல சட்டி சத்துனா பார்த்துக்குள்ளா என்னது ஐயா? இருந்தாலும் கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க விவசாயம் இருந்தும் போயிடுச்சு. என்ன கடை வச்சிருக்கிறியா? எதுலையுமே வருமானம் இல்லை. ஆனா கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வருமானத்தை வழிவகுத்தலையா? மன தைரியத்தை கொடுக்குறேன். கணவன் மனைவி ஒன்றுபடுத்துறேன். ஒன்றுபடுத்துறேன். எனக்கு என்ன பண்ற? அதே பொண்ண அனுப்பிச்சிடலாமா? இருந்தாலும் கருப்பசாமி உன் மேல ஒரு தப்பும் வருது. நீ தேவையில்லாத ஒன்னாலும் உன் மேல ஒரு பெண் கெட்ட சொல்லும் வந்துருக்கணும். வந்துச்சா இல்லையா? ஆனா கருப்பசாமி நீங்க அதுதான் உனக்கு பிரச்சனை. கெட்ட சொல்லா இல்லையா? ஆனால கருப்பசாமி என்ன இதை அமைக்கலாமா அதை அமைக்கலாமா? அதான் கொண்டாடி மக்களை ஒன்றுபடுத்திடுறேன்.
புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி காப்பாத்துறேன். வேற என்ன கேட்குற? நான் மக்களை ஒன்று சேர்த்துறேன். சிறு சிறு சண்டை சச்சரவு வரும், இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிக்கப்போ கருப்புசாமி காப்பாற்றுறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். அது இருக்குனாலும் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கலங்கலான இன்னிலிருந்து என் மனம் வேஸ்டாக இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் நீ கவலையை நினைக்காதாயே, ஓ நான் பார்த்துக்கிறேன். இது நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றா நான் முடிச்சு தரேன், போய் வா. சரி. விருதாச்சலம். விருதாச்சலம் பா. விருதாச்சலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? விருதாச்சலம் பா. சரி. கொடுமுடி. கொடுமுடிங்கப்பா. கொடுமுடி. கொடுமுடியில இருந்து வந்திருக்கீங்களா? கொடுமுடியா? கொடுமுடிங்கப்பா. சரி. பவானி. பவானிங்கப்பா. பவானி. கருப்பசாமி ஒண்ணு. வராங்க சாமி, வராங்க சாமி. வாங்க, கண்ணாடி கட்டிட்டு வாங்க. கண்ணாடி கட்டிட்டு வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இருக்கலாமா இங்க ஓடி போலாமான முடிவுல தான் வந்திருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி நீங்க எல்லா பிள்ளைய பெற்றோம் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நான் எதுக்கு தான் ஆளாகிறது, பல கஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன், பல துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி இருந்த சொத்து குத்தெல்லாம் போயிருச்சு. ஆமான்னா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி எல்லாம் போயிருச்சு. வாரமா உட்காருங்க ஐயா, வாரமா திரும்பி உட்காருங்க, சாமி நேரம் உட்காரக்கூடாது. அதனால கருப்பசாமி போன சொத்தை வீட்டுக்கு கொடுத்துட்றேன், மக்க மாதிரியும் ஒன்று ஒடுத்திடுறேன். மன தெளிவு இல்லையே, நீங்க எல்லாம் விரைச்செலவு, சொத்து ஒத்த தின்னுங்காத சம்பாரிச்சிங்க. நீங்க மக்க நீங்க தேவையில்லாத, நீங்க என்ன செல்லம் கொடுத்த அப்படி அதான் நீங்க அவன் தப்பு பண்ணா கூட அப்பா கேட்டா என்னப்பா, இல்ல இல்ல அவன்லாம் அப்படி இல்லை அப்படின்னு இது வரைக்கும் வாக்குவாதம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒட்டுதான் மாட்டி விடுவோம். இப்போ உன்னால சமாளிக்க முடியல, ஆனாலும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டேன். இந்த சொன்னதை ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தா அவர் சிக்கனம் படுத்து வச்சிருப்பாரு. புரியுதா? அதே மாதிரி கர்ப்பசாமி உன் கட்டுமனையில ஒரு பெண் அப்படின்னு பார்த்தாலும் இறந்துருக்குமே, நீங்க இறந்தா கர்ப்பசாமி அது எதையுமே நீங்க சரியா கும்பிடல. நினைவு நாள் கும்பிட்டு என்ன பண்ணுறது, சாங்கி சம்பிரதாயம் பண்ணியா, என்ன பண்ண? அதுக்குன்னு முறை இருக்குது. புரியுதா? இன்னைக்கு திருமணமும் ஆகலாது, ஆனா மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கணும். யாரு? அது ஓட்ட. இன்னொன்னு வந்து மனசுலயும் நினைச்சிருக்கணும். இன்னொரு பொண்ணு இறந்துருக்குது, குடும்பத்து பருப்பு ஒண்ணு இறந்துருக்கு. அதான் சொல்றேன். இன்னைக்கு அதுலயும் தொடர்புடி, அதுவும் நல்லதை கெட்டது எதுவும் செய்யல, கருப்பு அதுவும் சுத்தி போயிடுச்சு. ஆனால் கருப்புசாமி இதால இன்னைக்கு எல்லாம் பல பிரச்சனை வீழ்ச்சியா தான் ஆயிடுது. கருப்பு உத்தரவிட்டு இது வந்து நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத வலியுறுத்துறேன். கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, எங்க கட்டி கொடுத்தாரு? எனக்குள்ள கட்டி கொடுத்தா எனக்கு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு போனதை நான் ஓரளவுக்கு செல்வழி தரேன். எல்லாம் ஒரே ஃபேமிலியா தனித்தனியா? சரி, ரெண்டு பேருமா? கருப்பசாமி விளக்கம். கருப்பசாமி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். யாரு? கணவன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பிரிவினை அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே சண்டை சச்சரவு, பல போராட்டங்கள் நிற்குது, தேவையில்லாத சந்தேக பிரச்சனையும் வந்துருக்கு. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு சந்தேக பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் ஒன்று ஒழிக்கிறேன். கணவன் மணி அப்படின்னு பார்த்தா நீ என்ன பெரியாளா, நான் என்ன பெரியாளா, வாக்குவாதத்துல ஓடு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி ரெண்டு பேருமே கேப்பால் பேச்சு கேட்கறாங்க.
நீங்க சொல்லுங்க, யாருடைய பேச்சு வேணாம், உனக்கு என்ன புத்தியோ அதை கேட்டு நடந்து அப்படின்னு நீ அவங்களுக்கு உத்தரவு. கருப்பை உத்தரவிட்டு 2 பேருக்கு நான் பார்த்தேன். அதை நான் விரட்டேன். கணவன் மனைவியும் ஒன்றுபடுத்தேன். நான் ஒன்றுபடுத்திருந்தேன். எந்த ஒரு குழந்தை இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற, புரியுதா? எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, பங்கச்சொல் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 90 நாள்ல கணவன் மனைவியும் ஒன்றுபடுத்தேன். ஒன்றுபடுத்திட்டு என்ன பண்றீங்க? என்ன கேட்டாலும் தெரியும். கருப்பசாமி உத்தரவிட்டு 2 பேருக்கு ஒன்றுபடுத்துறீங்க. எனக்கு ஒரு 6 சிப்பம் அரிசி கேவலம் பேசுறேன். இப்படியா அப்படியானு இன்னைக்கு ஊரெல்லாம் சொல்லி மானத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. யார் எது கேட்டாலும் அந்த கருப்பராயன் கூட நின்று வழிவருத்த கணவன் மணியை 90 நாளா ஒன்றுபடுத்தாங்க. இது சத்தியம். தைரியமா பார்த்தா இந்த கருப்பசாமி நான் ஆராயிறேன். மனக்குழப்பத்திலிருந்து இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தான் வயது பத்திட்டு எரியுது. இன்னைக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு பொறுப்பு, புரியுதா? அது நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கருப்பசாமி நான் மாத்தி அமைச்சு வலியுறுத்தாரு. சரி, தஞ்சாவூர் தள்ளி நில்லுங்க. தஞ்சாவூர்ப்பா. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கருப்பசாமி தஞ்சாவூர். என்ன ஒரு மாலை போட்டு போங்க. சரி. ஏன் தள்ளி நில்லுங்க. மானாமதுரை. மானாமதுரையில இருந்து வந்திருக்கீங்களாப்பா? மானாமதுரைப்பா. மானாமதுரை. மானாமதுரை. அந்த மானாமதுரையில திருப்பத்தூர். மானாமதுரை கிட்ட திருப்பத்தூர்ப்பா. மானாமதுரை கிட்ட இருந்து திருப்பத்தூர் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, மானாமதுரை. கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி, விளக்கம். அப்படியா? சங்கராபுரம். சங்கராபுரம். சங்கராபுரத்துல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? சங்கராபுரம். சங்கராபுரம்பா. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம்பா. சரி. திருவண்ணாமலை. திருவண்ணாமலைப்பா. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கீங்களா? ராயவேலூர். ராயவேலூர். ராயவேலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ராயவேலூர். கருப்பசாமி 1, ராயவேலூருக்குப்பா. கருப்பசாமி 2, ராயவேலூர்ல இருந்து யாராச்சும் வந்து எந்திரிச்சு வாங்கப்பா. கருப்பசாமி 3. சரி. ஊத்தங்கரை. ஊத்தங்கரைப்பா. அரூர் ஊத்தங்கரை. அரூர் ஊத்தங்கரை இருந்து வந்திருக்கீங்களா? சரி, அப்படியா? விளக்கம். கருப்பசாமி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறேன், என்ன கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா அப்படின்னு மனசுல கோரிக்கை வச்சிருக்கீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கு. நான் உன்னை ஆத்தூர்னு அழைக்கிறேன். இப்போ உட்காரியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு மக்கமாரெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன். இன்னைக்கு பல குழப்பம், பல போராட்டத்தை, இன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் நிக்கிறாங்க. நான் நின்னாலும் இன்னைக்கு அடிச்சு விரட்டிட்டு இருக்கேன். அதனால கருப்பசாமி மன சங்கடத்தில் இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த ஒரு மன சங்கடம் இல்லாத வடிவத்துக்கு அப்படின்னு கருப்பை உத்தரவு. என்னமா சொல்ல என்னமா சொல்ற யாராவது கேக்குறீங்களா? கருப்பசாமி நான் சேர வச்சேன். இன்னைக்கு மக்க மரம் ஒன்று வடுத்திடுறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத சேர வச்சிடறேன். நீ இருந்தாலும் இங்கிட்ட எப்போ வந்தீங்க? காலையில வந்தேன்.
கருப்புசாமி உத்தரவிட்டு ஒன்றுபடுத்தலாமா வேணாமா? இருக்கணும். இருந்தாலும் கருப்புசாமி நீங்க ஒரு அவச்சொல்லு வந்துருச்சு. அம்மாவா இல்லையா சொல்லுங்க. அது எப்படி நீ கேட்க வந்தல? இன்னைக்கு தப்பும் நடந்திருக்குது. புரியுதா இல்லையா? அப்புறம் எப்படி நீ கேட்க வந்த? உன் பிள்ளையா? நீ இருந்த அவன் பேச்சு உன் பேச்சு செல்லுபடி ஆகலையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணலாம்? ஒன்றுபடுத்திடலாமா? கருப்பை உத்தரவிட்டு ஒன்றுபடுத்திடலாம். புரியுதா? எந்த ஒரு மாற்றம் இல்லாத வலியுறுத்தலாம். எந்த ஒரு குணர்வு இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற காப்பாத்தினா என்ன பண்ற? என்ன சொல்லு? நீ தானே கேட்க வந்த. எத்தனை வருஷமா புரிஞ்சிருக்காங்க? 2 வருஷமா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளர்வும் இல்லாத நான் தீர்த்தறேன். ஆடி மாசத்துக்குள்ள ஒன்றுபடுத்திடுறேன். உன் கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி மாசத்துக்குள்ள ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு குணர்வும் இல்லாத தீர்த்தறேன். 2 வாட்டியும் இங்க தீர்த்த கூட எனக்கு எடுத்து சொல்லிட்டேன். இந்த கருப்பசாமி ஆடி மாசத்துக்குள்ள கணவன் மொழி ஒன்றுபடுத்துறேன். சக்தி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி இப்ப திருவனை அப்படின்னு வந்துருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி நீயும் சொல்லி வச்சு கேட்கல. போற பக்கமெல்லாம் முடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு இருந்த. எப்படி இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மனக்கவலை தீரலை. மன கஷ்ட சூழ்நிலை. புரியுதா? அதனால கருப்பசாமி நான் என்ன பண்றது ஏதுன்னு எனக்கு தெரியல. என் புத்தி மாறாட்டமோ தப்பா போயிட்டு இருக்கு. அதனால நான் இப்ப திரும்பிட்டேன். நல்லபடியா என் குடும்பத்தை ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தீர்த்து கொடுத்தேன். மக்களை ஒன்றுபடுத்துறேன். திருமணம் அப்படின்னு பார்த்தா மனைவிக்கும் உனக்கு இப்போ வாக்குவாதம் தான் ஓடிடுது. சொல்றேன் கருப்பசாமி ஒன்றுபடுத்திடுறேன். ஒன்றுபடுத்தினா என்ன பண்ற? மாலை எடுத்து போறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளர்வும் இல்லாத 21 மாலையும் எனக்கு அமைச்சு. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி மாசத்துக்குள்ள சேர்த்து வைக்கிறேன். நீ இறங்கி போகவும் மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வார்த்தை அந்த மாதிரி நீ பேசுங்க. ஆனாலும் மனசிக்கல். ஆனால் கருப்பசாமி எல்லாம் விட்டுட்டு நீ இறங்கி போ. புரியுதா? இறங்கியே போ. கருப்பை உத்தரவிட்டு இல்லையா கருப்பசாமி இன்னொரு 31 நாள்ல நான் பேச வச்சேன். பேச வச்சிடறேன். எந்த ஒரு குளர்வும் இல்லாத கருப்பசாமி சரி பண்றேன். தவறு ஒரு நாள் இருக்கு. எங்கிட்ட அந்த காணிக்க காலத்துல வாமா. என்ன கேட்க அழைச்சிட்டு வாங்க. கேட்காதுன்னா வெள்ளிக்கிழமை வர சொல்லு. வெள்ளிக்கிழமை வர சொல்லு. கூடி எடுத்து வச்சில்ல போங்கம்மா. சொல்லுங்க எதுவும் கேட்காதீங்கம்மா. போங்கம்மா. கேட்க வேண்டியது தானே? நான் முடிச்சு தரேன். இப்போ போயிட்டு அமாவாசை சரி விளக்கம். கருப்பசாமி நாமக்கல். நாமக்கல்ப்பா வரேங்க சார். கண்ணாடி கட்டிடுங்க. தொட்டு கும்பிட்டு ஒரு வரணும். கருப்பசாமி திருமண தடை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? திருமணம் ஆகலை. அதே மாதிரி கருப்பசாமி
உத்தரவிட்டு இப்ப கணவன் மனைவியும் சண்டை சச்சரவோட வெளியே வந்துருக்கும். யாரு போலாம் திருமணத்தை கேட்க வந்தாலே திருமணம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்குது. அவங்க நிக்கலாம் வித்தாலும் போலாம். சொன்னீங்க மட்டும் இல்லைங்க, மீதி பேர் போய் உட்காருங்க. யாரு பிரிவினையில் இருக்குது? நான் தள்ளி இல்லைங்க. கணவன் மனைவி பிரிவினையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? மீதியாவது போய் உட்காருங்க. சொன்னீங்க மட்டும் இல்லைங்க. கணவன் மனைவி பிரிஞ்சுங்க மட்டும் இல்லைங்க, மீதியாவது போய் உட்காருங்க. போங்க. இல்லாதனால இருக்குதுன்னு நிக்கிறாங்க, ஓடுறாங்க. அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன குடும்பத்துல சண்டாங்கிறதுக்கெல்லாம் பார்த்து குறி கேட்கணும்னு நிக்கிறாங்களா? ஏதை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப வாக்குவாதம் கணவன் பண்ணி என்னாச்சு? 2 பேருக்குள்ள சண்டை, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு நீ தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே வம்பு வழக்கெல்லாம் கொண்டு போயிருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி நீங்க புத்திர வாக்கியமும் தடையா இருந்துக்கணுமே. பஸ்ல புத்திர வாக்கியமும் தடையா இருந்தது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க எல்லாம் மன கவலைப்படாது. நீங்க சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு எல்லாம் ஆட்டம் போடுது. எல்லாம் சொல் பேச்சு கேட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த சொல் பேச்சு கேட்டாலும் கருப்பு போக மாட்டேன். புரியுதா? இன்னைக்கு நீயும் வாய்ப்பு கொஞ்சம் வாங்கும் அகலம். நீ அவனை தேவையில்லாத ஏசுற. கஞ்சி வேற வச்சுக்கீங்க. அதனால அடிச்சுட்டியா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப எப்படி ஒன்றுபடுத்தலாமா? இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே தாயை பேசுறான், தவப்பனை பேசுறான், தங்கியை பேசுறான், என்ன பேசுறான்ட்டு திருவண்ணூர் போய் நிற்குது. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? எந்த ஒரு குழந்தை இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு ஏன் அதே அமைக்கலாமா வேணாமா? கருப்பசாமி இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும், பொறுமையா உனக்கு அமைச்சுட்டேன். புரியுதா? மன தைரியத்தை கொடுத்துறேன். நீங்க மன சங்கடத்துல நீங்க ஒவ்வொரு பொழுதும் என் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சங்கடப்படுத்திட்டு. ஆனா கருப்பசாமி அந்த சங்கடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். புரியுதா? மன நிம்மதியை கொடுத்து கருப்பசாமி காப்பாற்று. நிலவாரப்பட்டிங்கப்பா, நிலவாரப்பட்டியில வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, நிலவாரப்பட்டிங்கப்பா. கருப்பசாமி 2, நிலவாரப்பட்டி. கருப்பசாமி 3. சரி, விளக்கம். கருப்பசாமி மெட்ராஸ் கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்க. மெட்ராஸ் கடன் பிரச்சனை கேட்க வந்திருக்கீங்களா? நீங்க கடன் பிரச்சனையா? தொட்டு கும்பிட்டு வந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு கடன் பற்றி தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு மனம் சங்கடத்துல நான் இருக்கிறேன். அதனால கருப்பசாமி எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும். புரியுதா? மக்கமார்கள் இன்னைக்கெல்லாம் குளறுபடியா இருக்குது. அதனால எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் கருப்பசாமி தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு உட்டார உறவினர் பல போட்டிகள் அங்கும் பங்காளியும் சரி மாமச்சனும் நீங்க விரட்டிட்டு இருக்கிறாங்க. நானும் தொழிலுக்கு போனா தொழிலும் ஆகல. வருமானத்தை வலியுறுத்தணும். மன நிம்மதி இல்லாத இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதியை கொடுத்துறியா? புரியுதா? தொழில் அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி சித்தரைக்கு மேல தொழில் அமைச்சார். நீங்க அன்னைக்கு வயிற்று கழுவுறோட வலியுறுத்துட்டேன். புரியுதா? வயிற்ற கழுவுற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்துருக்கேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்க மக்கமாரோம் சீரிய சிறப்புமா இருப்பாங்க. உனக்கும் தொழில் மேம்படுத்துறேன். பணச்சக்கட்டம் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு காற்று வலியுறுத்துறியா? அததான் சொல்றேன். இப்ப தொழில் இல்ல, தொழில் அமைச்சு தராங்கிறேன்.
அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ வாங்கின கடனுக்கு நான் கட்டணம் கட்டுறதா? நீ 8 மாசம் நடந்தாலும் தீர்வு நீ கடன் வாங்குறப்ப என்னை கேட்டு நீ வாங்கியிருந்தா நான் தீர்வு சொல்லுவேன், அது விளக்கத்தையும் சொல்லுவேன். நீ கடனை வாங்கிட்டு கடைசியாக கடன் கட்ட முடியல கருப்புசாமி நீ என்ன கேள்வி கேட்டா எப்படி? கருப்புசாமி நான் படிப்படியாக கட்டி கொடுத்துறேன், நீ என் மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அந்த ஆசையில நீ எல்லாம் நீ கண்ணு தெரியாத கடனை வாங்கிட்டு அதில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத குளர்வு இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காப்பாற்றேன். ஓ எங்க இருந்தாலும் கருப்புசாமி உனக்கு தேவை வருமானம், கருப்பை நான் வலியுறுத்துறேன். உனக்கு சும்மா இல்லாத அன்னன்னைக்கு வலியுறுத்தி பயத்த கழுவுறளவுக்கு காப்பாற்றேன். நான் ஆலயம் அமைச்சுக்கிறேன், சித்திரைக்கு மேல அமைச்சு கொடுத்தேன். நான் அமைச்சு தரேன், ஏதோ ஒரு ஒருத்தரம் 2 பேர்த்த அமைச்சு தரேன். ஏதாச்சும்னாலும் ஒண்ணு கேளுங்க, நான் வலியுறுத்தி தரேன். ஃபர்ஸ்ட் தொழிலுக்கு நான் வலியுறுத்தி தரேன், புரியுதா? அது தீர்வு நான் அமைச்சு தரேன், புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய என்ன பதில் சொல்றதுன்னு தெரியும். நீங்க கட்டான மனைவி அப்படின்னு பார்த்தா சலுப்பு சங்கட்டம். நீ என்ன வேலை செஞ்ச, எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கிற அப்படின்னு நினைச்சு சிரமத்துக்கு உண்டாகிட்டு இருக்கிறாங்க. யார் ஏதோ சிரமத்துக்கு உண்டாக்குனாங்க, கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காப்பாற்றேன், புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி நீ தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மேம்படுத்த முடியலையா? பல போட்டிகள்ல இருக்குதுயா, பல சிரமத்துல இருக்குது. அதனால மாநில வர கருப்பை உத்தரவிட்டு கூட நான் துணையா நிற்கிறேன். என்ன ஒண்ணு நான் ரெடி பண்ணி ஏற்கனவே நான் அமைச்சிருக்கிறேன். நீ சில நேரத்துல கொஞ்சம் உனக்குன்னு மூதேவி அப்படின்னு பார்த்தாலும் தூக்க நன்மை, அதே மாதிரி கொஞ்சம் மனசு கருக்குங்குது, போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கருப்பை உத்தரவிட்டு அதை நான் போக வைக்கிறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன். மன கஷ்டம் பல போட்டிகள் எது இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் தீர்த்தேன். கொஞ்சம் தாமதாகும், புரியுதா? தாமதம் ஆகுனாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தி நான் பண்ணிடுறேன். தொழிலும் மேம்படுத்துறேன். மன சங்கடத்தை போய்க்கு கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு வருமானத்தை வலியுறுத்துறையா, புரியுதா? நீங்க பல போட்டிகள் இல்லை, மனசுல நிம்மதி இல்லை. யாரை எதை நினைச்சாலும் அவன்லாம் உனக்கு எதிரியா இருக்கு, புரியுதா? யார் எதிர்ப்பு அப்படின்னாலும் அந்த உப்பத்தனமும் தண்ணி குடிக்கணும். உனக்கு தீமை நினைக்கிறவங்கலாம் அவனை விரட்டே இல்லை. உனக்கு எந்த ஒரு மன சங்கடம் இல்லை. கருப்புசாமி தொழில் மேம்படுத்தி கருப்புசாமி வருமானத்தை வலியுறுத்தி வெற்றி மலை உனக்கு போடுறேன். 8 வருஷம் உனக்கு எந்த ஒரு உலகம் இல்லை. கருப்பை உத்தரவிட்டு மேம்படுத்த சிக்கனப்படுத்திக்கணும். உனக்கு பொருளாதாரம் வரும், ஆனால் கை விட்டு போனால் நான் பொறுப்பு இல்லை. ரெடியா? 120 ரூபா இல்லை. வெற்றி கனி ஐயா. கருப்புசாமி இதை வச்சு நீ வடிவத்துக்கோ, கருப்பம் ஓடுறது காப்பாற்றுறேன். கருப்பசாமி விளக்கையா, நீங்க தனியா வந்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி தனியாவா சொத்து பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்துருங்க. சொத்து பிரச்சனை யார் போய் கேட்க வந்தது? நீங்க இல்லைங்களா? சொத்து பிரச்சனையா? நான் சொல்றது சொத்து பிரச்சனை. அவங்களுக்கே நீங்க நெல்லுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. இருந்தாலும் கருப்புசாமி உன் கட்டுமணிக்குள்ளேயே வாக்குவாதம் ஓடிடுது, புரியுதா? இருந்தாலும் மக்கள் பேச்சு கேட்கலாம். இன்னைக்கு எல்லாம் இழுப்பு பிடிச்சு வச்சிருக்கிற இன்னைக்கு பிள்ளைங்களும் பெத்த பிள்ளைங்களும் பேச்சு கேட்காத இருக்குது. அதனால கருப்புசாமி இன்னைக்கு சொத்து அப்படின்னு பார்த்தா கலாந்தர் ஆகி போயிருமா அப்படின்னு மன சங்கடப்பட்டு கருப்பை உத்தரவிட்டு உனக்கு உண்டானதை நான் அமைச்சு தரேன். உனக்குன்னு எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி காப்பாற்று. கூடையும் என் தங்கச்சி இருக்கிறேன், யாரு? வேப்பலக்காரி.
சமயம் இருக்கா, மூணையே வரா. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் அவதான் இன்னைக்கு படியும் அளக்குறான். சில நேரத்துல அவரை திட்டிட்டு இருக்கிறிய நீங்க, உனக்கு 1000 கண்ணு இருக்கிறிய, ஏன் என்ன ஒரு கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கருப்புசாமி உத்தரவு விட்டு உனக்கு எந்த ஒரு குளறுபடி வராது. இன்னைக்கு கணவன் மனை அப்படின்னு பார்த்தாலும் வீம்புக்கு வேறாடிட்டு சொல்றேன். வீம்புக்கு வீராடி அப்படின்னு பார்த்தாலும் போச்சு. ஆனால் கருப்புசாமி ஏதோ உன் சொத்து உனக்குன்னு உண்டானதை அமைச்சிட்டாரு. புரியுதா? மக்கமாரும் பேச்சு கேட்காது இருக்கிறாங்க. கையை நீ யாருக்கும் முன்சாருக்கு கையெழுத்து போட வேண்டாம். குடுக்கல் வாங்கலே நிறுத்திக்குதாயே. ஏற்கனவே கொஞ்சம் ஏமாத்திருப்பாங்களே, தான் சொல்றேன், ஏமாத்திருப்பாங்க. யாருக்கும் முன்சாமின்னு போடாத. இன்னைக்கு தேவையில்லாத ஒம்பு வழக்கு சொத்து ஒத்து போற கண்டிஷன்ல இருக்குது. கருப்பும் உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராது. புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காத்து வழிவட்டு. வேற என்ன கேட்குற? வேற கொஞ்சம் தாமதம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை முடிச்சுடும். புரியுதா? பையனுக்கு பொண்ணா ஏற்கனவே 2 பொண்ணோட பழக்கத்தில் இருக்கிறாங்க. எங்க போகிறது பொண்ணு? சரி, அன்னதானப்பட்டி. அன்னதானப்பட்டிப்பா. அன்னதானப்பட்டி. அன்னதானப்பட்டி. அன்னதானப்பட்டிங்களாண்ணா? அவங்க பட்டு கும்பிட்டு படி கட்டு கும்பிட்டுவாங்க. ஒரு குடும்பம்யா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்ட இன்னைக்கு தொழிலோ எல்லாம் தடைபட்டுருச்சு. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி யாருக்கும் முன்ஜாமீன் நிலையில நீ மாட்டிக்கணுமே. ஆனா கருப்புசாமி இன்னைக்கு அது போனது எப்படியோ ஒண்ணு வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க சொத்து ஒத்து அப்படின்னு பார்த்தா இப்ப பூர்வீக சொத்து இல்லை. இப்போ உன்னுடைய உழைப்பு அப்படின்னு பார்த்தாலும் அதில் 10 ரூபா வருமானம் வர அளவுக்கு சொத்து ஒத்து இருக்குது. இருந்தாலும் கருப்புசாமி உங்ககிட்ட நைஸும் பேசுறாங்க. ஆசைப்பட்டு பேசுறா, நீ எல்லாம் வாங்கி எடுத்தாலும் கொடுத்துறீங்க. அதனால கருப்புசாமி நீ யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துறோம். யாரையும் நம்ப வேண்டாங்க. புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க உனக்கு பெண் தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க பத்திரகாளி ஓடுறது காளிதான் மனம் உருகி மனசார கும்பிடுவிய. யாரு கும்பிடுற? அதனால கருப்புசாமி அவ உன் கூட இருக்கிறாயா. உனக்குன்னு பல தீமை வந்தது. புரியுதா? உனக்குன்னு இப்ப ஏற்கனவே மருந்து வச்சு எடுத்துருக்கணுமே, எடுத்துருக்கு. இருந்தாலும் கருப்புசாமி இப்பயும் வைக்கிற சூழ்நிலை வருது. உனக்கு யாருக்கிட்டையும் எந்த வீட்டுக்கு போனா பலகாரம் சாப்பிடாத. ஏற்கனவே ஒரு வீட்டுல பலகாரம் சாப்பிட்டு புரியுதா? அதனால கருப்புசாமி எங்கிட்டு போனாலும் கொஞ்சம் புளியை வச்சுக்குவாய். புரியுதா? புளியை சாப்பிட்டுக்க, எந்த ஒரு குளறுபடியும் வராது. கருப்பு உத்தரவிட்டு காப்பாற்றுறேன். அதே மாதிரி இப்ப திருமணம் தடையா இருக்குது. யாருக்கு? பிள்ளைங்க 2 தம்பி பொண்ணுங்க 2 இருக்குது. என் பையனுக்கு நான் போட்டுப்பாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு திருமணம் தடையா இருக்குது. கருப்புசாமி உத்தரவிட்டு திருமணம் கையாசிக்கு மேல அமைச்சிருக்கேன். புரியுதா கையா? இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் இப்ப நிறைய செலவு தான். தேவைப்படாத உடல்நலம் கெட்டு போகுது. அதான் சொல்றேன், நிறைய செலவாக இன்னைக்கு பொருளாதாரமாக போயிட்டு. அதனால நான் ஒன்றும் வடிச்சிடுறேன். எந்த ஒரு கவலை இல்லாத தொழில் மேம்படுத்தி வருமானத்தை வடிவத்து நான் குழந்தைக்கு எந்த ஒரு அவச்சொல்லு வராத அளவுக்கு கருப்புசாமி காப்பாற்றுறேன். இருந்தாலும் கருப்புசாமி உன் கட்டுமனையில ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குது. சாமி படம் நல்லா பார்த்தியா கையே? இருந்தாலும் கருப்புசாமி அதை எடுத்து வெளியே போட்டுக்கோ. கருப்புசாமி எந்த ஒரு பாதிப்பு வராதியா. போக்குவரத்துல ஒரு நிலைப்படுத்திக்கும். ஏன்னா உனக்கு எந்திரிச்சுக்கிட்டே இருக்கா. புரியுதா? இதுக்கு மேல எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத, போக்குவரத்துல பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு பங்கு சொல்லல கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காத்து வழிவெடுக்கலாம். நான்